வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி மிளகாய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது தயிர் சாதத்திற்கு ஊறுகாய்க்கு பதிலாக தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். தேவையான பொருட்கள்: குடமிளகாய் 2, பெரிய வெங்காயம் 2, இஞ்சி சிறிதளவு, வெள்ளைப்பூண்டு 10, எல்லாமே பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். குடமிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்குவோம். பச்சை மிளகாய் அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், தக்காளி ஒரு சிறியது. தக்காளியை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கிடணும். புளி எலுமிச்சம்பழம் அளவு, இது தண்ணியில் ஊற வச்சுருவோம். புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை கரைச்சி எடுத்துக்கிடணும். நம்ம நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ ஒரு குக்கரில் 150 ml அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணால் தான் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகை நல்லா பொரிய விட்டுறணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயமும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்துருங்க. உளுந்தம்பருப்பை நல்லா செவக்க விட்டுறணும். கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, அப்புறம் வெள்ளைப்பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அறுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்து, பச்சை மிளகாயோட காரம் எண்ணெயில் நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா சுருளாக வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா சுருளாக வதங்கின பிறகு நம்ம குடமிளகாயை சேர்க்கணும். வெங்காயம் நல்லா சுருளாக வதங்கினா தான் குழம்பு நல்லா திக்காக ஒன்று போல் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர்ந்து வரும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துக்கிடணும். குடமிளகாயையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சுருளை பரட்டி விட்டுருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்த பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை ஊற்றிடலாம். புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். புளியோட சுவை தூக்கலாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் புளியை குறைச்சிட்டு தக்காளியை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம், இருந்தாலும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு வேக வைக்க போகிறோம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். குடமிளகாய் குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது. தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இப்போ கொஞ்ச நேரம் அதை வற்ற விட்டுருவோம். தண்ணி நல்லா வற்றி
குழம்பு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ குடமிளகாய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாய்க்கு பதிலாக இப்போ ஹெல்த்தியான இந்த கறி நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.